சிம்ம ராசிக்கான பலன்கள். ராசி அதிபதி சூரியன் மாத பிற்பதியில் 2ஆம் இடத்துக்கு வந்து விடுவார். ஸோ சிம்ம ராசிகளுக்கு பொருளாதாரம் நன்றாகவே இருக்கிறது. 2ஆம் இடத்தில் புதன் உச்சமாக இருக்கிறார். சூரியன் புதன் சேர்க்கை உங்களுக்கு பொருளாதாரத்தை வாரி வழங்கும். 10வது சுக்கிரன் ராசியிலே இருக்கிறார். ஸோ வேலையில்லாத சிம்ம ராசிக்காரர்களும் வேலை கிடைக்கும். திருமணமாகாத சிம்ம ராசிகளும் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. சிம்ம ராசி சுக்கிரன் வந்தார். 7வது சனி 8வது நாள் சனி உத்திரட்டாதி சாரத்தில் இருக்கிறால் தன் சொந்த சாரத்தில் இருக்கிறனால உங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு இருக்கிறது. அஷ்டம சனி இருந்தாலும் உங்களுக்கு பொருளாதாரம் நன்றாகவே இருக்கிறது. பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் வராது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரி நன்றாக இருக்கிறது. இது கன்னி ராசிக்கான பலன். கன்னி ராசிக்கான பலன்கள். ராசி அதிபதி புதன் உச்சமாக இருக்கிறார். 10வது புதன் உச்சமாக இருக்கிறது சிறப்பு. கன்னி ராசிக்காரர்களுக்கு பொருளாதாரம் நன்றாகவே இருக்கிறது. 2வது சுக்கிரன் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணுறோம் கன்னி ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு வேலை கூடி வரும். 6ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். 12ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். ஸோ உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு வரும். 8வது செவ்வாய் நல்ல பிற்பதில் 3ஆம் இடத்துக்கு வந்து விடுவார். 8வது செவ்வாய் 8ஆம் இடத்தை பார்ப்பது சிறப்பில்லை. 8வது செவ்வாய் 2ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தை பார்ப்பார். உங்கள் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகனத்தில் செல்லும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். திருமணமாக கன்னி ராசிகளுக்கும் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. பன்னெண்டாவது சூரியன் ராசிக்கு வந்து விடுவார். அதை பிறப்பது உங்களுக்கு அலைச்சல் இருக்கும், டென்ஷன் இருக்கும். வெளியூர் பிரயாணம் வெளிநாட்டு பிரயாணம் மேற்கொள்வீர்கள். தந்தையால் ஒரு செலவு இருக்கும். கன்னி ராசிக்காரர்களுக்கு சூப்பராக இருக்கிறது. இது துலா ராசிக்காரங்க. துலா ராசிக்காரங்க ராசி அதிபதி சுக்கிரன் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். ஸோ அதனால் பொருளாதாரம் உங்களுக்கு நன்றாகவே இருக்கிறது. 7வது செவ்வாய் ராசிக்கு வந்து விடுவார். திருமணமாகாத துலா ராசிகளுக்கும் திருமணத்துக்கான வாய்ப்பு இருக்கிறது. சூரியன் 12ஆம் இடத்துக்கு வந்து விடுவார். உங்களுக்கு நிறைய விரயங்கள் நடக்கும், அலைச்சல் இருக்கும், சிறு பிரயாணம் இருக்கும். பன்னெண்டாம் இடத்துல புதன் உச்சமாக இருக்கிறார். ஸோ அதனால் செலவுகள்லாம் அதிகமாக தான் இருக்கும். அஞ்சாம் இடத்தில் ராகு இருக்கிறார். குழந்தைகள் மூலம் சில கசாப்புகள் உருவாகும். குழந்தைகளால் சங்கடம் ஏற்படும். 5வது சனி 6ஆம் இடத்தில் இருக்கிறார். உங்கள் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள். இந்தபடி துலா ராசி அதிபதி சுக்கிரன் நன்றாக இருக்கிறார்.
துலா ராசிக்காருக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களே கொடுக்கும்.